ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கிங் வீடியோ எதுவுமே நான் அப்லோட் பண்ணல. இன்றைக்கி என்னோடய குட்டி பேண்ட்ரி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன். வாங்க இது எப்படி போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். என்னுடைய பேண்ட்ரியில் ரொம்ப டாப் ஷெல்ஃபில் நான் எப்பயுமே அதிகமாக யூஸ் பண்ணாத பொருளை மட்டும்தான் மேலே வச்சுருக்கேன். இது நான் காஸ்கோவில் வாங்கினா உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். அதே போல் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். காஸ்கோவில் வாங்குகிற உளுத்தம்பருப்பு ரொம்பவே நல்லா மாவு உதிரியாகவும், அதனால் கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுக்குவேன். அதே போல் என் பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணுறதுக்காக ஆல்மண்ட் ஃப்ளாரும் வச்சுருக்கேன். அடுத்த ரோவில் தேவையான பருப்பு வகைகளை நான் டப்பாவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கேன். இது இங்கே தான் இருக்கணும், இது இங்கே தான் இருக்கணுங்கிறது இல்லாமல் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பட்டாணி பருப்பு வடக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் கிட்னி பீன்ஸ் கொட்டி வச்சுருக்கேன். அவல், பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே நட்ஸு சைடில் அப்படியே வச்சுருக்கேன். நட்ஸு வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டிலில் கொட்டி வச்சுக்குவேன். கோகோ பவுட்ரு ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன். அது என் பிள்ளைங்களுக்காக தான் வச்சுருக்கேன், அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்குறதுக்கு. நெக்ஸ்ட் ரோவில் அதை விட சின்ன சைஸ் டப்பாவில் மற்றதெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை, வரக்கொத்தமல்லி, கடலை மாவு. எங்கள் மாமியார் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த துவரை எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே துவரையும் கொட்டி வச்சுருக்கேன். வேணுங்கிறப்ப சுண்டல் போட்டுக்கலாம். பச்சை பயிறு, அரிசி மாவு கொட்டி வச்சுருக்கேன். அடுத்த ரோவில் நல்ல பெரிய டப்பாவாக இருக்கிறதுனால நான் இது ஒரு 4 பவுண்ட் பிடிக்கும். அதனால் அதில் ராகி மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் தனித்தனியாக கொட்டி வச்சுருக்கேன். வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். வரமிளகாயும் அதுலேயே போட்டு வச்சுருக்கேன். ரைஸ்க்குன்னு எதுவுமே பேக் என்கிட்ட இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்லாக்கில் போட்டு வச்சுக்குவேன். வேணுங்கிறப்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்து கீழே இருக்க ஷெல்ஃபில் என்னோடய இன்ஸ்டன்ட் பாட் வச்சுருக்கேன். வேணுங்கிறப்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்ததில் அது பக்கத்துலேயே இஞ்சி வச்சுருக்கேன். இஞ்சி காஸ்கோவில் இந்த மாதிரி தான் கிடைக்கும், ஆர்கானிக் இஞ்சி. இது இந்த மாதிரி வாங்கினேன்னா எனக்கு 2 வாரத்துக்கு வரும். இதை நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன், இஞ்சியை வெளியே வச்சுருவேன். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேகும் காஸ்கோவில் வாங்கினா பூண்டு பேக் தான். நான் ஒரே வாட்டி வாங்கி வச்சுக்குவேன். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி வேணுங்கிறப்ப நம்ம ஈஸியாக உரித்து அரைச்சிக்கலாம். நான் லூஸில் வாங்குறத விட இந்த மாதிரி வாங்குறது எனக்கு நல்லா ஒர்த்தபுளாக இருக்குது. பக்கத்துலேயே என்னோடய பசங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். ஸ்பெகட்டி பாஸ்தா ஸ்கூலுக்கு எப்போயாச்சும் நான் செஞ்சு கொடுப்பேன். அப்பப்போ பாஸ்தாவும் ஸ்பெகட்டியும். அதுக்காக தான் இதுவுமே நான் காஸ்கோவில் தான் வாங்கியிருக்கேன். ஹோல் வீட் ஸ்பெகட்டின்னு தான் போட்டிருக்காங்க. ஆர்கானிக் ஹோல் வீட் ஸ்பெகட்டி, ஹோல் வீட் பாஸ்தா. இப்போ அடுத்த ரோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது இந்த இலை ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த இலை அமாவாசை நம்ம சாமி கும்பிட்றப்ப விரத டைமில் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். வாழை இலை எப்பயுமே கிடைக்காது, நம்ம கடைக்கு ரொம்ப தூரம் போகணும். அதனால் இந்த இலையவே நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த உருளையே மிக்சியெல்லாம் கீழே வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த ஷெல்ஃபில் இந்த குட்டி பாக்ஸில் வச்சுருக்கிறது எல்லாமே நான் பாஸ்தா ஐட்டத்துக்கு போடுறதா இருக்கும். எல்லாமே வச்சுருக்கேன். பாஸ்தா, பீஸாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பொருள்லாம் இதில் வச்சுருக்கேன். ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸு எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். மிளகு, சீரகம்லாம் இங்கேயே இருக்குது. அதே போல் இது குழம்பு மிளகாய்த்தூள், சர்க்கரை, நெய் எல்லாமே இங்கே ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள். இது நான் இந்த ஒரு 6 பாட்டில் மட்டும்தான் வாங்கினேன் நான். இது ஐக்கியாவிலேருந்து வாங்கினேன். இது ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்தது ஒரு 3 பாட்டிலில் நட்ஸ் எல்லாம் கொட்டி வச்சுருக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது மிக்சிங் பவுல்ஸு. எப்போ வேணுமோ நான் அப்போ யூஸ் பண்ணிக்குவேன். இது இட்லி மாவு அரைக்கிறதுக்கும் இந்த இது யூஸ் பண்ணிக்குவேன். அதே போல் நான் பேக்கிங் பண்ணுறப்பையும் இந்த மிக்சிங் பவுல்ஸை யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாவு நான் காஸ்கோவில் தான் வாங்கினேன். ஆர்கானிக் அன்பிளீச்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லிட்டு. நான் இது வாங்கினேன்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 வருஷத்துக்கே வரும். நான் அதிகமாக இது யூஸ் பண்ண மாட்டேன். பசங்களுக்கு எப்போயாச்சும் வேணும்னா செஞ்சு கொடுப்பேன். பீஸா, ப்ரெட்டு, குக்கீஸு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது கருப்பட்டி தான். இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கருப்பட்டி. ரொம்பவே நல்லா இருக்குது. வாங்கி 1 வருஷம் ஆகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது.
இந்த மேலே இருக்க 3 பேஸ்கெட்லேயும் வந்துட்டு ஒரு பேஸ்கெட்டில் வந்துட்டு என்னோடய ஃபுட் ப்ராசஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்த பேஸ்கெட்டில் வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கிறேன். இன்னொரு பாக்ஸில் பேக்கிங் ஐட்டம் ட்ரே எல்லாம் பேக்கிங் ட்ரே குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கிறேன். மேலே டாப் ஷெல்ஃபில் இருக்கிறது என்னோடய பேக்கிங் ட்ரே எல்லாமே வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதுதான் என்னுடைய குட்டி பேண்ட்ரியோட வீடியோ. இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து பெருசாக வந்து ஆர்கனைசர்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கலை. இந்த பருப்பெல்லாம் கொட்டி வச்சுருக்கிறது வந்து இது வந்து ஒரே செட்டாக வந்தது. இது வந்து $20 எல்லாமே வந்து ஒரே செட்டாக ஒரு பாக்ஸில் வந்தது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த பாக்ஸு. எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ வந்து கொட்டி வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி நம்ம டிஷ்வாஷர் சேஃபும் கூட. இது டிஷ்வாஷரில் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா க்ளீனாகி வந்துடும். அது வேணுங்கிறப்ப நம்ம கொட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. கையில் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ரொம்ப விசிபிளாக இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து வெங்காயம்லாம் வந்து லூஸில் வாங்க மாட்டேன். வெங்காயம் வந்து நம்மளுக்கு பேக்காக வாங்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் வந்து வெங்காயம் வந்து எப்பயுமே வந்து பேக்காக தான் எடுப்பேன். பேக்காக எடுத்தாக்க நம்மளுக்கு விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 25 பவுண்ட்ஸ் பேக் வந்து $20 கிடைக்கும். அதனால் எப்பயுமே வந்து ஒரு 25 பவுண்டு பேக் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வந்து ஷெல்ஃப் லைனரை கீழே போட்டுட்டு அதில் போட்டு வச்சுருவேன். பூண்டையும் வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வெங்காயத்துக்கூடயே கொட்டி வச்சுருவேன். கொட்டி வச்சுட்டா வீணாக போகாது. ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சின்ன வெங்காயம் வாங்கி 1 வருஷத்துக்கு பக்கமாகுது. அது கொஞ்சம் முளைப்பு வரட்டும்னு வச்சுருக்கேன். நல்லா முளைச்சி வந்திருக்குது. இப்போ வந்து சீசன் வரப்போ அதை நட்டு வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து முளைக்க வைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய குட்டி பேண்ட்ரி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஏஎன்எஸ் கிச்சன் சேனலை யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே பார்த்துட்ருக்கவங்களும் நல்லா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.